ஹாய்! இன்னைக்கு என் ஸ்டைல்ல எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு 4, 5 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸியில விழுது மாரி அரைச்சு எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் எடுத்துட்டு, அந்த பேன்ல கடுகு, உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4, 5 வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு, இன்னொருக்கா ஒரு 10 சின்ன வெங்காயம், 4, 5 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு ப்ரௌன் கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு, அதில் இன்னொரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்த தக்காளி வந்து நல்லா விழுதாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய். என்கிட்ட மாங்காய் இல்லை, ஸோ உங்ககிட்ட மாங்காய் இருந்தால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முருங்கைக்காய் வந்துட்டு வேகணும். அதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்ததும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் அதில் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் அதில் வச்சுருக்க நம்ம மீன் இருக்குது, மீனை ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. வேக விட்டு எடுத்தால் நம்மளுக்கு தேவையான மீன் குழம்பு ரெடி.